இங்க கிளாஸுக்கு மேக்ஸ் மிஸ் வராங்க. ஒரு பாடத்தோட கேள்விக்கு பதில் எழுதிட்டு இருங்க, நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க சஞ்சய் நித்யா கிட்ட அறிவியலோட நோட்டு புத்தகம் கொடுன்னு கேக்குறான். நித்யாவோ மேக்ஸ் பீரியட்ல உனக்கு எதுக்கு அறிவியலோட நோட்டு புத்தகம், நான் அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணா இங்க வீட்ல பெரியம்மாவும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. பெரியம்மாவும் சித்திய நல்லாவே திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான், எப்ப பாரு டிவி சினிமா புத்தகம்னு வாங்கி பாத்துட்டு இருந்தா பசங்க அது பார்த்து கெட்டுதான் போவாங்க, நீதான் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. அந்த காலத்துல எல்லாம் யார் வீட்லயாவது தான் டெலிபோன் இருக்கும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் கால் வந்திருக்கும். அவங்கள கூப்பிடலான்னு போனா அங்க யாருமே வீட்டுல இல்ல. கால் பண்ணவங்களும் நான் ஒரு தகவல் சொல்லணும், அதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்ல பெரியப்பாவும் பேப்பர் பென் வேணும்னு கேக்குறாரு. பெரியம்மா பிரவீன் கிட்ட சித்தி வீட்டுக்கு போய் ஏதாவது நோட் புக் எடுத்துட்டு வான்னு சொல்ல பிரவீனும் நேரா போய் நித்யாவோட அறிவியல் நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வந்துடுறான். பெரியப்பாவும் அந்த நோட் புக்கை வாங்குறாரு. அப்ப அந்த நோட்ல இருந்து ஒரு லெட்டர் கீழே விழுந்துருது. அதை கவனிச்ச பெரியம்மா அந்த லெட்டரை எடுத்து பெரியப்பா கிட்ட கொடுக்கவும் அதை பிரிச்சு படிக்கிறாங்க. பார்த்தா அது நித்யாக்கு வந்த ஒரு காதல் கடிதம். பாட்டு வரிகளுக்கு அர்த்தம் கேட்டதுக்கே நித்யாவோட கண்ணம் பழுத்துருச்சு. இப்ப காதல் கடிதத்தை பார்த்ததும் சும்மா விடுவாங்களா? மொத்த குடும்பமும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் சமீரோட அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. சமீரும் ரொம்பவே ஃபீல் பண்றான். ஆனா அவனோட தாத்தா, நீ சின்ன வயசுல எல்லாம் என்ன என்னன்னு கூப்பிடுவ தெரியுமா, மம்மின்னு கூப்பிடுவ, உனக்கு நான் இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சமீரும் அவனோட தாத்தாவை கட்டி பிடிச்சி சரி ஓகே மம்மின்னு சொல்றான். அப்படியே சமீருக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுக்காக அவரோட தாத்தா குமாருங்கிற ஒருத்தர் கூட சமீரை அனுப்பி வைக்கிறாரு. குமாரும் சமீரை கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு கூட்டிட்டு போறான். அந்த ஸ்கூல்ல பார்த்ததும் சமீருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. எதுக்காக இந்த ஸ்கூல்ல செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்க குமாரும் இது உங்க அப்பா படிச்ச ஸ்கூல், இங்கதான் உங்க அப்பா 2 வருஷம் படிச்சாருன்னு சொன்னதும் சமீர் அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துடுறான். அவனோட அப்பா மேல இருந்த கோவத்துல அவர் படிச்ச ஸ்கூல்ல நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான்.